தற்போது கிடைக்கப்பட்டுள்ள முக்கிய செய்திகள். மாமா புயல் தாக்கம், சென்னையில் ரெட் அலர்ட். நாளை முதல் ஒரு வாரம் வரை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. என்னமா சொல்றாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஐயோ, மாமா புயல் வந்து விட்டான். அவன் இந்த ஊர் அடிக்காம போக மாட்டான் போலியே. என்னமா சொல்றாங்க? ஐயோ, ஏறு வண்டி எல்லாம் வந்து ஓடுங்க ஓடுங்க. ஐயோ, இது வேறயா? சென்னை மக்கள் யாரும் உங்க வீட்டில் இருக்க வேணாம். சேஃபான பகுதிக்கு உடனே சென்று விடுங்கள். வந்துட்டான், மாமா புயல் வந்துட்டான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாதம்மா, பயப்படாத. அப்பா, காலையிலே நம்ம ஊருக்கு போயிடலாம்ப்பா. ரொம்ப பயமா சரிப்பா, காலையிலே போயிடலாம். நீ பயப்படாத. வா வா, உள்ள படுக்கலாம். நீ வாடி, பயப்படாம வாங்க. காலையில சொன்ன ஊருக்கு போயிடலாம். என்னப்பா, கிளம்பி போவோமா? போலாம். நீ சீக்கிரம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு. ஸ்கூல் யூனிஃபார்மா? ஊருக்கு போறதுக்கு எதுக்குப்பா ஸ்கூல் யூனிஃபார்ம்? ஊருக்குலடா, நீ ஸ்கூலுக்கு போணும். ஸ்கூலுக்கா? அப்பா, உனக்கு பைத்தியம் ஏதாச்சும் புடிச்சிட்டு இருக்கானே? மாமா போய் நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊரை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன ஸ்கூலுக்கு போன்னு சொல்ற? இந்த நியூஸ பாரு. தற்போது கிடைக்கப்பட்டுள்ள முக்கிய செய்திகள். மாமா புயல் பாத்தீங்கன்னா நைட்டோட நைட்டா நம்ம ஊரை கடந்து மாமி வீட்டுக்கு போயிடுச்சு. ஏரியில இருந்து வந்த தண்ணி திருப்பி ஏரிக்கே போயிடுச்சு. அதனால ஸ்கூல் காலேஜ் எதுக்கும் லீவ் கிடையாது. எவனாச்சும் ஸ்கூல் காலேஜ் போக மாட்டேன்னு சொன்னானா அவனை கைத்தாமட்டில ஒரு அடி அடிச்சு இப்பவே அமுச்சு விடுங்க. மச்சான், இந்த வருஷம் பனி ரொம்ப அதிகம்டா. ஆமாடா, எங்க வீட்டு டேப்ப திறந்தா தண்ணி வருதோ இல்லையோ ஐஸ் கத்தி கத்தியா வருதுடா. ஆமா, என்ன வெளியே இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு? இப்படியே போனா நம்மளுக்கு கோல்டு பிடிச்சிரும். இப்பதான் நல்ல இதமா இருக்கு. தம்பி இந்த பாட்டி. தம்பி இந்த பையனுடி. செம்ம மழை. திருப்பி வீட்டுக்கு கேப்ல தான் போகணும் போலியே. வீட்டுக்கு கேப போடுவோம். நோ கேப் அவைலபிளா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போடுவோம். கேப் கிடைச்சிருச்சு. 500 ரூபாவா? 150 ரூபாய் வாங்குற இடத்துல இந்த மழை நாள் 500 ரூபாய் கொள்ளை அடிக்கிறானுங்க. மழை நின்னுடுச்சு. இப்போ செக் பண்ணி பாப்போம். 5000 ரூபாவா? எவ்வளோ? 50,000? சார், நான் ஒன்னும் ஹெலிகாப்டர் புக் பண்ணலையே, கார் தானே சார் புக் பண்ணிருக்கேன். இப்ப எவ்வளோ? 5 லட்சமா? சார், நீங்க வேணா அந்த 5 லட்சத்துல இருந்து 1 லட்சம் எனக்கு தாங்க. நான் லைஃப் லாங் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயா கார் ஓட்டி கொடுக்குறேன். என்ன சார், ஓகேவா? ஓ, இப்ப 10 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கா? என்னால அவ்வளவு தர முடியாது சார். வேணா 150 ரூபாய் தரேன். Thank God, ஒரு வழியா கார் வந்துருச்சு. இந்த பாரு, நான் லாஸ்டா பேசினது மட்டும் தான் தருவேன். உனக்கு ஓகே தானே? கொடு கொடு, உனக்கு அதுக்கும் கீழே டிஸ்கவுண்ட் கிடையாது. இந்தா, என்கிட்ட இருக்க மொத்த காசு. இது என்னோட டெபிட் கார்டு, இது என்னோட கிரெடிட் கார்டு. இந்தா என்னோட புது பர்ஸ், என்னோட புது ஐபோன், என்னோட பைக் சாவி, இது எங்க அம்மாவோட செயின், இது எங்க அப்பாவோட வாட்ச். இதோ பாரு, இதான் கடைசி. இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. என்னோட வீட்டு பத்திரம் இந்தா. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. சீக்கிரம் என்ன கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணியா. வீட்டுல வேற என் பொண்டாட்டி தனியா இருக்கா. வீட்டுல பொண்டாட்டி தனியா இருக்காளா? ஆமா. இந்த வீட்டு பத்திரம் எனக்கு தானே? ஆமாயா.
இப்ப நீ எதுக்கு சிரிக்கிற? யோ, 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 இருயா. யோ, 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 யோ. மச்சான் இதோ பாருங்கடா, வெளிய செம்மையா மழை பெய்யுது. இந்த மழையில நான் ஆபீஸ்க்கு வரணும்னு எனக்கு ஒண்ணு தலையெழுத்து கிடையாது. நீங்களே யாரும் போக வேணாம். நீ என்ன பண்ற, நம்ம பாஸ் இருக்க அந்த குரூப்ல போயிட்டு சார் டுடே ஐ cannot come to ஆபீஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுரு. கம்மா? ஏ லவ் கம் இல்லடா, கம் KAM, புரியுதா? சரி சரி, நான் போய் போட்டுறேன். டே அங்கு, நீ என்ன சொல்றனா, சார் வெளிய செம்மையா மழை பெஞ்சு எங்க வீடு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு, அதனால இன்னைக்கு என்னால ஆபீஸ் வர முடியாதுன்னு சொல்லிடு. டேய் என்னெல்லாம் பாஸ்கெட்லாம் போய் சொல்ல முடியாதுடா. டேய் ப்ளீஸ் டா. டேய் என்னெல்லாம் முடியாதுடா. டேய் என்னெல்லாம் முடியாதுடா. டேய் உனக்கு 2 பீர் வாங்கி தரேன்டா. டேய் நான் இப்பவே பாஸ்கெட் போயிட்டு வெள்ள மழை பெஞ்சு வீடு ஃபுல்லா தண்ணி வந்துச்சு, நான் கொஞ்சமா முழுங்கிட்டு இருக்கேன், என்னால ஆபீஸ் வர முடியாதுன்னு சொல்லிடு. டேய் கோபால், உங்க மாமா தண்ணில முழுகி செத்துட்டாரு. ஐயோ. டேய் டேய் டேய், ஏன்டா அழுற? நேரடே மாமாட்ட 10,000 கடன் கொடுத்தேன், அதுவே செத்துட்டாருன்னு சொல்றியடா. டேய் உங்க மாமா சாவலாம் இல்ல, உயிரோட தான் இருக்காரு. இது ஒரு ரீசனா வச்சு நம்ம பாஸ் கிட்ட போய் சொல்றான்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? சொல்லிடுறேன். டேய் நீ என்ன சொல்றனா, சார் வெளிய செம்மையா மழை பெஞ்சு தண்ணில பஸ் எல்லாம் முழுங்கிடுச்சு, அதனால இன்னைக்கு என்னால ஆபீஸ் வர முடியாதுன்னு சொல்லிடு. டேய் பஸ் முழுங்கிச்சுன்னா நான் ட்ரெயின்ல வர போறேன். அப்போனா ட்ரெயின் எரிஞ்சிச்சு சார்னு சொல்லிடு. ட்ரெயின் எரிஞ்சிச்சுன்னா பஸ் முழுங்கிச்சுல, அந்த தண்ணி எடுத்து ட்ரெயின் அணைச்சு திருப்பி ட்ரெயின்லயே வந்து போறேன். புறம்போக்கு நாயே, லோ பட்ஜெட் அக்வாமேன் மாதிரி பேசாத. ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி தொலைடா. சரி சரி வை, நான் ஏதாச்சும் ரீசன் சொல்றேன். இதோ பாரு சார், நான் சொல்றதை நீ நல்லா கேட்டுக்கோ. நம்ம 2 பேரும் ஒரே ஏரியால இருக்கோம், சோ அதனால நம்ம 2 பேரும் ஒரே ரீசன் தான் சொல்லணும். நீ என்ன சொல்லணும்னா, இதோ பாருங்க சார், எங்க ஏரியா ஃபுல்லா வெளியே தண்ணி வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, கரண்ட் கம்பமும் சாஞ்சிருச்சு. அந்த கரண்ட் கம்பம் யார் மேல சாஞ்சிச்சுன்னு கேட்டா, அந்த கரண்ட் கம்பம் ரெடி பண்ண வந்த ஆளு மேலே சாஞ்சிருச்சுன்னு சொல்லு. அதனால கரண்ட் கம்பமும் ரெடி ஆகல, தண்ணியும் போல, என்னால இன்னைக்கு ஆபீஸ் வர முடியாது சார் அப்படின்னு நீ சொல்லிடு. ஓகே. யார் பேசுறது? உன் பாஸ் தான் பேசுறேன், புறம்போக்கு. சார் சார் பாத்தீங்களா சார், இவன் தான் சார் நம்ம கம்பெனியை நாசமாக்குறான். ஆனா நான் நம்ம கம்பெனிக்காக எவ்வளவு விசுவாசமா இருக்கேன் தெரியுமா சார்? சார் சார், அவனோட நான் ரொம்ப விசுவாசமா இருப்பேன் சார். என் மூஞ்சி பார்க்க கூட நாய் மாதிரி தான் சார் இருக்கும். சார் எங்க வீட்டான மழை பெஞ்சு சரியான தண்ணி சார், அங்க சேத்துல நீச்சல் எடுத்துட்டு வந்து சார், அங்க வெறும் பூனை எலிமா செத்து வந்து சார். நீங்க நம்பலாம், என்ன மோது பாருங்களேன், என் மேல தெரியும் சார். ஹெச்ஆரோட தங்கச்சோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கும் சார், எனக்கு கிடைக்க மாட்டேது சார். நீங்க ஏதாச்சும் இவனை கேளுங்க சார், இவனை வேலையை விட்டு ஃபயர் பண்ணுங்க சார். நாய புறம்போக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா பேசுறான்? வீட்டுக்கு என்ன பாடு சார்? மூச்சு விடாம திட்டுறானே. இங்க நான் உன் சம்பளம் வேலை கச்சா, நீ தினமும் வெளியே ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கியா? இங்க நீ வேலை பார்க்காம வெளியே இருக்கு வாட்ச் பண்ண வேலை பாப்பா. ஹலோ சார், ஹலோ சார், நீங்க பேசுறது எதுவும் கேட்கல சார். சார் நீங்க பேசுறது எதுவும் கேட்கல சார். டேய் டேய் டேய், கட் பண்ணிட்டான். வரட்டும் சார் எங்க ஏரியா பொம்பளைகளே மிஞ்சி உன் நான் தடி தான் சொன்னேன். தள்ளி போ தள்ளி போ. டா பிடி. இது சென்னையா இல்ல காஷ்மீராடா, இப்படி குளிருது. வா வா. ஓய் கை மாத்து வரா. அசஞ்ச புல்லட்ட முருகலையா இருக்குது. டேய் உன் பாக்கெட்ல இருக்க போன் பர்ஸ்ல இருந்து வெளியேறா. ஏண்டா டேய், இந்த மாதிரி கண்ணை காட்டி பயமுத்துனா நான் பயந்துருவானே? போங்கடா ஜோப்டா பசங்க. ஏய் எங்களை பாக்கணும், உனக்கு பேப்பர் ஓடி மாதிரி தெரியுதா? இப்ப மட்டும் நீ போன் பர்ஸ் வெளியே எடுக்கல, மொத்த எங்கேயோ அறுத்து போட்டு போயிடுவேன். ஏண்டா டேய், திருட வரதான் வரீங்க, இந்த கத்திய சாணியாச்சும் புடிச்சிட்டு வரலாம்ல. இதோ பாரு, ஷார்ப்பே இல்லாம இருக்கு. இவனுங்க வேற. இப்ப எதை காட்டிடா பயமுறுத்த போறீங்க? இப்ப நீ நாங்க சொன்னது மட்டும் வெளியே எடுக்கல, இந்த ஜில்லு தண்ணி உன் மூஞ்சில ஊத்திடுவேன். சார் சார் சார், அந்த மாதிரி தப்பா எதுவும் பண்ணிடாதீங்க சார். ஒரு நிமிஷம். இந்தாங்க சார் என்னோட ஐபோன், நீங்க கேட்ட என்னோட பர்ஸ், என்னோட கோல்டு செயின், என்னோட கார் சாவி, என்னோட வாட்ச், வீட்டோட பத்திரம், நேத்து வாங்கின புது கிராக்ஸ். இத நான் வச்சுக்கிறேன், ரொம்ப நாள் அவன ஆசைப்பட்ட மச்சான். இன்னும் வேணும்னா என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் நம்பர் சார். அதெல்லாம் வேணாம், அது இந்த பண்ணோட பெரிய டேஞ்சர். ஆமா சார், கரெக்ட் தான் சார். அந்த தண்ணியை மட்டும் மேல ஊத்திடாதீங்க சார். ஊத்த மாட்டேன், தெரியும் பார்க்காம ஓடி போயிடு. ஓகே சார். மச்சான் இந்த விண்டர் சீசன் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு இதான வெப்பன். மச்சான் போவோமா? டேய் வண்டி நீயே ஓட்டுறா, செம்மையா குளிருது. சரி கொடு. சாரி மச்சான்.
டேய், என்னடா பண்ற? மச்சான் செம்மையா குளிர்துடா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா கருமம் கருமம் பட்ட பகல்ல ஆம்பளையும் டேய் அங்க போறா நம்மள மாதிரி ஒரு கப்புள்ஸ் போறாங்க. டேய், எல்லாரும் நம்மளோட மாதிரி பாக்குறாங்கடா. பார்த்தா பாத்துட்டு போட்டுடா என்னால முடியலடா இதுக்குதான் வண்டி ஓட்ட சொன்னியாடா? என்னடா என் வாயில புகை வந்ததை பாத்தியாமா? என் வாயில இருந்து புகை வந்ததா? ஆமா. இந்த சீசன்ல எல்லாம் இருக்குதுடா புகை வரும். போடா. அப்பா, என்னடா என் வாயில இருந்து புகை வந்ததுல அது எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க பாப்போம். டேய் இது பனி சீசன். உன் வாயில இருந்து மட்டும் இல்ல எல்லா வாயில இருந்து போக வரும். வந்துட்டான் வாயில போகுது வருது. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் யாருக்கும் டவுட் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் என்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மள இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.